இயேசுதான் உலகின் மீட்பர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, இயேசுதான் இரட்சகர் என்று. ஆமென். இயேசுதான் இரட்சகர் என்று. வேடிக்கை பார்க்காம கைதட்டி ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க. நல்ல கரங்களை தட்டி. வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க. மீன்களை காண்போம். சேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையால் நிறைந்தவராய். சேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையால் நிறைந்தவராய். நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம், தம்பிமார்கள் நல்லா விட்டு கொடுத்து ஆராதிங்க. ஆடை தொட்டால் உடல் சுகம் அன்றாட நடந்திடுதே, இந்த தரிசனத்திலே அன்றாட நடந்திடுதே. ஒரு விசுவாசத்தோடு அன்றாட நடந்திடுவே, தரிசனத்தில் அன்றாடம் நடந்திடுதே. இப்ப தலைக்கு மேல கைத்தட்டி ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். உள்ளத்தினால் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆவியினால் நிறைந்திடுவோம், பேதுரு போல் அறிக்கை செய்வோம். மனிதர்கள் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல, மனிதர்கள் மீட்படைய வேறொரு நாமமில்லை என்று நாம் முழங்கிடுவோம், என்று நாம் முழங்கிடுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு மனமாய் ஒரு மனமாய் ஒரு மனமாய் ஆழக்கடலிலே 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 வலைகள் வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க. மீன்களை காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் வாய் நற்செய்தி திறந்து சொல்வோம். ஆராதிங்க, பேசாதீங்க. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும். நாடெங்கும் நற்செய்தி இப்ப தலைக்கு மேல கைத்தட்டி ஆழக்கடலிலே வெட்கப்படாம, மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே
இயேசுதான் என் தேசம் அறியட்டும். இயேசுதான் அவரை தவிர இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, நம் தேசம் அறியணுமே. நாவுகள் இயேசுதான் இயேசுதான் ரட்சகர் என்று, இயேசுதான் ரட்சகர் என்று, இயேசுதான் ரட்சகர் என்று, இயேசுதான் ரட்சகர் என்று, இயேசுதான் ரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகம், ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஹalleluya. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க வலையை வீசுவதற்கு? ஆமென். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மக்கிட்ட வலை இருக்குது, வீசுவதற்கு தான் நம்ம ஆயத்தமா இல்லை. ஒரு வசனம் கூட வாசிக்கலாமே. கடந்த நாட்களில் தியானிச்ச ஒரு பகுதி நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் அதில் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் அதோடைய 25வது வசனத்தை. இந்த காரியத்தை அன்னைக்கு கூட தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆனால் ஆவியானவர் எனக்கு இதை டோட்டலாக இந்த காரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் வேற டைமென்ஷனில் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது இந்த வசனத்தை மட்டும் வச்சு பேசும்போது தான் ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம். இன்னைக்கு பாருங்க, அந்த ராஜா இப்போ குத்தி போட்டு போயாச்சு, உள்ள மறிக்க போய் கிடக்குறான். இவங்க ரொம்ப நேரமா சலித்திருந்து காத்து இருக்கிறாங்க. காத்து இருக்கும்போது பாருங்க என்ன நடக்குது. அதுக்கு பிறகு அந்த வார்த்தை அழகா போடப்பட்டிருக்குது. அதுக்கு பிற்பாடு அவர்கள் ஒரு திறவுகோலை எடுத்து என்ன செய்யறாங்க, கதவை திறக்கிறாங்க. அப்போ திறவுகோல் முன்னையே என்ன செஞ்சிருக்குது, முன்னமே சாவியை முன்னே வச்சது. ஒருவேளை அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அந்த கீயை யூஸ் பண்ணியிருந்தாங்க, திறவுகோலை பயன்படுத்தியிருந்தா உள்ள இருக்கிற அவனை மீட்டு எடுத்துருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த அந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க அதை மட்டும் நீங்க எடுத்து தியானிக்கும் போது தான் தெரியும். திறவுகோல் கையில இருக்குது, ஆனா பயன்படுத்தாத ஒரு நிலைமை. வலைகள் கையில இருக்குது, ஆனா இன்னைக்கு நம்ம போடாத நிலைமை நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது. ஆனா இன்னைக்கு உபயோகிக்காத நிலைமையில இருக்கிறதுனால தான் ஒரு ஆத்மா உள்ள மரித்த நிலைமையில கிடக்குது. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு ஆண்டு விரும்ப நம்ம கிட்ட கிடைக்கிற நேரமெல்லாம் நமக்கு திறவுகோலை பயன்படுத்தணும். கிடைக்கிற நேரம்லாம் தேவ சமூகத்துல வலைகளை வீச நம்ம துவங்கும் போதுதான் நமக்கான வலைகளை கிளியத்தக்கதாக கர்த்தர் மீன்களை தருவார். ஆமென். அது ஒரு வார்த்தை அழகா சொல்லப்படுது. இயேசு தான் என்னதான், அவர் தான் ரட்சகர். இன்னைக்கு அவர் ரட்சகர்னு தெரியாம தான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். நாங்க கூட கார்ல இருந்து வரும்போது பாக்குறோம், அவ்வளோ டிராபிக். கார்ல வரும்போது பாக்குறோம், அத்தனை ஜனங்கள் இயேசுதான் ரட்சகர்னு தெரியாம இன்னைக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கும் போது நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் நல்ல உண்மையாவுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனாலும் நினைச்சு பாருங்க, இங்க இருக்கும்போது நம்மளால ஆராதனைக்கு உண்மையா அவரை ஆராதிக்க முடியல, ஒரு உண்மையான தேவனை. நீ நினைச்சு பாருங்க, இந்த அழகா அந்த போஸ்ட்ல பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுல ஆண்டவர் பாருங்க சிங்காசனத்தை வீட்டு என்ன செஞ்சிருக்கிறார், கையை வச்சிருக்கிற மாதிரி. ஆராதனை நடக்கும்போது அவர் இப்படிதான் இந்த மத்தியில இந்த பலிபீடத்தை அவர் இருப்பார், அமர்ந்து இருப்பார். உங்களுக்கு புரியுதா? ஆராதிக்கும் போது ஏதோ பாடல் பாடுறங்கிற எண்ணத்தோட விட்டுட்டு கொஞ்சம் சிரிக்காம கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆராதிக்கும் போது ஏதோ பாடல் தானே நினைக்க வேண்டாம், முன்னதாக ஒரு தேவன் இருக்கிறத நம்ம நினைவு கூர்ந்துட்டு ஆராதிக்கும் போதுதான் நம்மளால பிரசனத்தை உணர முடியும். நம்ம ஏதோ 4 லிரிக்ஸ் தானே படிக்கிறாங்க, ஒரு வார்த்தை தானே நினைக்க வேண்டாம். முன்பதாக இருக்கிற ஒரு தேவன் நீங்க கண்ணு முன்ன, அதான் தாவீது சொல்றாரு, நான் எப்போதும் என்ன செய்றேன், என் தேவனை கண் முன்ன. எங்க போனால் தாவீது பைத்தியம் மாதிரியே வளருவார்னு நினைக்கிறேன், அப்படிதானே? வாங்க ஏசப்பா போவோம் அப்படின்ட்டு எப்போது தான் கண்ணு முன்ன ஆராதிக்கும் போது நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கிறத விட கொஞ்சம் உங்க கண்ணு முன்ன அவரை வச்சுட்டு நீங்க ஆராதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை இப்படியே இருக்காது, தலைகீழா கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். ஹல்லேலூயா.
இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் உலகின். கண்ண மூடி சொல்லுங்க, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. இயேசுதான் ரட்சகர் என்று. இது நடக்கணும். இயேசுதான் ரட்சகர் என்று. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ரட்சகர் என்று. இயேசுதான் ரட்சகர் என்று. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அதான் வசனம் சொல்லுதா, நாவுகள் யாவும் என்ன செய்யுமா? ஒரு நாள் அறிக்கை செய்யும், ஒரு நாள் நிச்சயமா அறிக்கை செய்யும். நிச்சயமா மாம்சமான யாவரும் அந்த கண்கள் காணும். ஆமே. அப்படி இருக்கிற இடங்களை எலும்பி நின்று கிடலாம். அப்படி இருக்கிற இடங்களை எலும்பி நின்று அப்படி கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக. உமக்காக யாவையும் கண்களை மூடி அப்படி கண்களை மூடி ஆராதிக்க தம்பி. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த தரிசனத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். உமக்காக யாவையும் சகித்து கொள்வேன், என் ஜீவனையும் பொருட்டாக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக. எனக்காக நான் வாழாம உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். திருப்பி சொல்லுங்க, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். இன்னும் ஓடுற ராஜா, ஆசையுடன் தினம் நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக. கண்களை மூடி, உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக, செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம். கடைசியா ஒரே முறை, உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும். உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும். எல்லாத்தையும் வெறுத்து உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக. உமக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுற உங்களுக்காக இந்த உலகத்தின் காரியத்தை அவைகளின் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி உமக்காக வாழ என்ன அர்ப்பணிக்கிற சொல்றவங்க உயரத்தின் ஆழத்திலிருந்து அநேக கத்தர் வலைகளை பொடுத்து இந்த கூடுகையில இந்த கேப் முடிவுக்குள்ள உனக்கு வலைகளை மீனை பிடிக்கிறதற்கு கத்தர் கட்சி தரப்போகிறார். கத்தர் கட்சி தரப்போகிறார். ஆழத்துக்குள்ள சில வலைகளை போடுவதற்கு இந்த நாள் கூடுகையில கத்தர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். எப்படி மீனை போடணும், வலது புறத்துல போடணுமா, எந்த புறத்துல மீன் வலைகளை போட சொல்லி கத்தர் தருவதற்கு உமக்காக என் ஜீவனையும் நீ தந்த ஊழியத்தை, நீ தந்த ஊழியத்தை ஆசையுடன் தினம், ஆசையுடன் தினம். இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையால். இயேசுவே
கிருபை இல்லாம வாழ தெரியாது. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே இயேசுவே நெஞ்சமானனே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே நெஞ்சமானனே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி அப்பாவுக்கு மனதார நன்றி செலுத்தி thank you Jesus, thank you Jesus. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்காக யாவையும் சகித்து என் உமக்காக எனக்காக அல்ல, நீ தந்த ஊழியத்தை நீ தந்த ஊழியத்தை நீ தந்த ஊழியத்தை ஆசையுடன் தினம் ஆசையுடன் தினம் ஆசையுடன் ஆசையுடன் தினம் ஆசையுடன் ஆராதனைக்கு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் இயேசுதானே தெய்வம், இயேசு நீர் மாத்திரமே. இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆராதனைக்கு தகுதி, ஆராதனைக்கு தகுதி அவர் ஒருவர் மட்டும்தான். இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் இயேசுதானே தெய்வம், இயேசு நீர் மாத்திரமே. அப்படி கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. சத்தத்தை உயர்த்தி இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசுவே இயேசு இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு ஆராதனைக்கு He's worthy. இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் இயேசுதானே தெய்வம், இயேசு நீர். கடைசியா ஒரு இயேசுவே இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுங்க, இயேசுவே இயேசு. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி எல்லா துதி கன மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே கனத்துக்கு குறியவர், அவர் ஒருவரே எல்லா நாமத்திலும் உயர்த்தப்படத்தக்கவர். ரீமா சேலே ரிகாலாகாவோ. இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க, உங்களே உயர்த்துகிறோம், உங்க சிங்காசனத்தை உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. நீங்க பெருகவும் நாங்கள் சுருகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.